விஸ்வா மூட் ஆஃபா இருக்கான். அவனை சரி செய்யணும்னா அவுட் ஆஃப் பாக்ஸ் ஏதாவது பண்ணணும். ஏனோ ஏனோ என் கனவும் நீயனாயோ, இதழ்களில் வரிகளே காதல் தானோ, தினம் தினம் உன் நினைவில் வாழ்கின்றேனே, அதே தினம் உன்னோடு சேர்கின்றேனே, உன் துணைக்கு நான் வருவனே, உடனின் ஒன்றும் நானேதானா, உயிரும் நான் என்றும் ஆவேனா, பிரியனானே உன்னுடன் வருவேனா, என்னானதோ இரோ காதல் என்றும் நீதானோ, என்னாகுமோ ஏதோ என் காதல் நீ என்றானதோ, என்னானதோ இரோ காதல் என்றும் நீதானோ, என்னாகுமோ ஏதோ என் உலகமே நீதானோ. எப்பொழுது நான் உன்னுடனே இருக்கிறேன் என் கண்ணா, மௌனங்கசை நான் உன்னிலே இசையெனவே கேட்டேன், வானில் இருக்கும் அந்த ஜோடி பறவை போல நாமும் இருப்போமேதா, முன்பு காணதா மனதின் தேடலின நீயும் இருக்கிறே, என் மனதில் என்னனோ காதல் என்றும் நீதானோ, என் மனதில் எழுதுனதோ காதல் என்றானோ, என் மனதில் என்னனதோ காதல் என்றும் நீதானோ, என் மனதில் எழுதுனதோ என் உலகமே நீதானோ. ஹாப்பியா? ரொம்ப. அப்படின்னா சபாட்டிக்கலி ஓகேயா? ம் டபுள் ஓகே. ஆனா அது நான் தான் பாத்துக்கிறேன்னு சொன்னல. இந்த சுந்தரி விஸ்வாவோட இருக்கும்போது பயம் எதுக்காக? ம் குட் மார்னிங் அண்ணா. குட் மார்னிங் மேடம். ஒரு வாரமா பார்த்துட்டு இருக்கேன். சாரை பார்க்க முடியல. அவர் நல்லா இருக்காருல்ல மேடம்? விஸ்வா செபாட்டிக்கல் லீவ்ல இருக்காருண்ணா. ஓ, அப்போ இப்போதைக்கு வரமாட்டாரா? கொஞ்ச நாள் தான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. திரும்ப வந்துருவாரு. ஓ ஓகே மேடம். I miss you.
மிஸ் யூ சுந்தரி. ஏய் உம்மா. சரி இரு இரு. இரு இயர்பட்ஸ் மாட்டிக்கிற. இப்ப சொல்லு, என்ன நீ அப்படி முத்தம் கொடுக்கற? ஆபீஸ்ல எல்லாரும் இருக்காங்க தெரியும்ல. நான் என்ன இன்னொருத்தன் பொண்டாட்டிக்கா முத்தம் கொடுத்தேன்? ஏன் சுந்தரி தானே கொடுத்தேன். சரி சரி. என்ன ஐயா கால் பண்ணிருக்கீங்க? எதுக்கு கால் பண்ணனா? ஆ, ஆஹா, முதல்ல யாரும்மா மிஸ் யூன்னு மெசேஜ் அனுப்புனது? அது சாட்ல ரிப்ளை பண்ண வேண்டியதானே? ம். சிலதெல்லாம் சாட்ல விட லைவ்ல தான் நல்லா இருக்கும். ஆக்சுவலி நானே உனக்கு கால் பண்ணலாம்னு நினைச்சேன். நீ டிஸ்டர்ப் ஆடி தான் கால் பண்ணல. ஆனா இப்போ நீ ஆல்ரெடி டிஸ்டர்ப் ஆயிருக்கனால தான் நான் இப்போ கால் பண்ணேன். எதை பத்தி யோசிக்காம பண்ணிடு. ம். அப்படின்னா? அதாவது நெக்ஸ்ட் டைம் கால் பண்ணணும்னு நினைச்சா எதை பத்தி யோசிக்காம கால் பண்ணு. ஓ. சாப்பிட்டியா? பரவாயில்லையா? ஆ, பிடிக்கலனா ஃபுட் ஆர்டர் பண்ணிக்கோ. நான் ஆல்ரெடி சாப்பிட்டு பாத்திரத்தையும் கழுவி வச்சிட்டேன். இன்னைக்கு பருப்பும் ஊறுகாவும் இருக்கே, செம்மையா இருக்கு. ஓய், சாப்பிடுறது மட்டும் தானே உன்னோட டியூட்டின்னு சொன்ன. மத்ததெல்லாம் என்னோட வேலைன்னு சொன்னல. ஐ டேக்கன்னு சொன்னல. ம். சரிங்க மேடம். குட் பாய். ஹாய் விஷ்வா. ஹாய் சிந்துரா. என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? ஆமா பண்ணிட்டேன். டிஸ்டர்ப் பண்ணிட்டு வந்து டிஸ்டர்ப் பண்றேனான்னு கேக்குறா? ஏய், விஸ்வா சும்மா ஜோக் பண்றான். விஸ்வா அப்படி சொல்லாத, ஃபீல் பண்ணுவாங்கல்ல. அப்படி சொல்லு. எப்ப பார்த்தாலும் தொல்லை பண்ணிட்டே இருப்பாரு. சில் சில், ஜஸ்ட் ஜோக்கிங். சரி சரி, உங்களுக்கு நடுவுல நான் எதுக்கு? யூ கைஸ் என்ஜாய். அது சரி, மீட்டிங் இருக்கு, நீ வரலையா? ஐயோ மறந்து போயிட்டேன். நான் இப்பவே ஜாயின் பண்றேன். ஓகே. விஸ்வா பை பை. மீட்டிங் இருக்கு. ஏய் என்ன பாய்? விஸ்வா மீட்டிங் இருக்கு விஸ்வா. நான் கொடுத்ததை திருப்பி கொடு, அதுக்கப்புறமா போலாம். நீ எனக்கு என்ன கொடுத்த? நீ காலை எடுத்த உடனே நான் உனக்கு ஒன்று கொடுத்தேன்ல, அதை எனக்கு திருப்பி கொடு. டேய் விஸ்வா, விளையாட்டு பண்றியா? இது ஆபீஸ். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ நீ கொடுத்தாதான் நான் போனை கட் பண்ணுவேன். விஸ்வா மீட்டிங்ல ஜாயின் பண்ணனும். என்ன கூப்பிட்டு இருக்காங்கடா. I don't care because you said you will take care of me. டேய், உன்னை வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வெச்சுக்கறேன். இருந்தாலும் வீட்டுக்கு வந்து கொடுக்கறேன்டா. உனக்கு எத்தனை வேணுமோ அத்தனையும் தரேன். இப்ப கால் கட் பண்ணுடா ப்ளீஸ். ஆஹா, இப்பவே வேணும். ஃபீலே இல்லையே. விளையாடாதடா விஸ்வா. Feel it, feel it. ஹாப்பியா? Happy. Always at your service விஸ்வா. Bye. சரி சரி, bye. I miss you. இப்ப எதுக்குடா கைய போட்டிருக்க? ஆபீஸ்க்கு டைம் ஆகுது. அடே குட் மார்னிங்.
சாரி, இன்னைக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் அதிக ஒர்க் இருக்கு, அதனால நான் சீக்கிரம் போறேன். ஈவினிங் சீக்கிரமா வந்துருவேன். வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரட்டை அடிக்கலாம். வித் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் கிசஸ். யுவர்ஸ் சுந்தரி. ம். என்ன இவன் எனக்கு எதுவும் சமைக்கலையோ? சாரி விஸ்வா. ஏய், யார் நீ? சார், மேடம் சொல்ல சொன்னாங்க. விஸ்வா, ஆர்டர் வந்துச்சா? தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே. விஸ்வா, வந்துச்சுடி, வந்துச்சு. ஆர்டர் வந்துச்சு, உன் கிஸ்ஸும் வந்துச்சு. ஆமா, இன்னைக்கே நீ சமையல் பண்ணல? சாரி விஸ்வா. ட்ரை பண்ண, ஆனா டயர்ட்ல கொஞ்சம் லேட்டா எழுந்திருச்சுட்டேன். அதுக்கு தான் ஆர்டர் பண்ணிருந்தேன். என்கிட்ட சொன்னா நான் செஞ்சிருப்பேன்ல. இருந்தாலும் உனக்கு என்னமோ வீட்டு சாப்பாடு தானே பிடிச்சிருக்கு. ஒரு சேஞ்சுக்காக நானே ஆர்டர் பண்ணிட்டேன். சரி, நீ சாப்பிட்டியா? இல்ல, நானும் சாப்பிடணும். ஆர்டர்ஸ் ஆன் த வே. ஸ்மெல் எல்லாம் பலமா இருக்கு. என்ன ஆர்டர் பண்ணிருக்க? கெஸ் பண்ணு. மட்டன் தம். ஆமா, என்ஜாய். ஓகே ஓகே, பாய். தேங்க்யூ. ஏய், என்ன? ஏன் காலை ஏன் பிடிச்சி விடுற? நீ எதுக்கு பிடிச்சு விடுற? அதுக்கு தான் நானும் பிடிச்சு விடுறேன். விஸ்வா, அந்த போனை ஓரமா வச்சுட்டு நாள் ஃபுல்லா என்ன பண்ணன்னு என்கிட்ட சொல்லலாம்ல. பயங்கரமா போர் அடிச்சது தெரியுமா? தனியா என்ன பண்றதுனே தெரியல. ஹலோ மிஸ்டர், உங்களை மாதிரி புருஷங்கெல்லாம் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் எங்களை மாதிரி ஹோம் மேக்கர் பொண்ணுங்களுக்கும் நிலைமை இதுதான். நான் எத்தனை நாள் இப்படி ஃபீல் பண்ணிருப்பேன் தெரியுமா? எப்பா, உங்களுக்கு ஒரு கும்பிட போடணும். இந்த போர்ட்டமை எப்படி கிராக் பண்ணீங்கன்னே தெரியல. என்னால சுத்தமா முடியல. எங்களுக்கு என்ன, வீட்டு வேலை பண்றதுலயே எல்லா டைமும் போயிடும். இப்போ நீ என்ன அந்த வேலையும் செய்ய விட மாட்டேங்கிற. அப்ப நான் என்னதான் பண்றது? ஹே, ஏதாவது புக் படிக்கலாம்ல? புக்கா? அந்த ஷெல்ஃப்ல சில புக்ஸ் எல்லாம் இருக்கு, ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல. புக்ஸ் கேன் பி வெரி குட் கம்பெனியன், தெரியுமா? என்ன, உன்னை விட கிரேட் கம்பெனியன்ஸா? என்ன விட அது கிரேட் இல்ல, ஆனா ட்ரை பண்ணி பாரு.
இருந்தாலும் நீ அந்த 96 நம்பரை என்கிட்ட சொல்லவே இல்லை. நீயே தெரிஞ்சுக்கோ. பட் ரைட் டைம் வரும்போது நானே சொல்லுவேன். என்னோட மொத்த அளவு தானே? வேற இப்பவே சொல்லலாம்ல. ரைட் டைம் வரும்போது சொல்றேன்னு சொன்னல. அதுவும் இல்லாம நாளைக்கு அண்ணன் வந்துட்டு இருக்காரு லஞ்சுக்கு. காலையில எழுந்திருச்சு மட்டன் வாங்கிட்டு வா. அவன் லாஸ்ட் வீக்கே வரேன்னு சொன்னானே, இப்போதான் வரானா? அவங்க வீட்டுக்கு போகும்போது நம்மள நல்லா பாத்துக்கிட்டாங்கல்ல, அப்ப நாமளும் பாத்துக்கணும்ல. அது நீ கிள்ளி தான் சொல்லணுமா? சொல்லு. நீங்க என்னதான் சொல்லுங்க, உங்க சமையல் பிரமாதம். என்னோட சமையல்லாம் அவ்வளவு நல்லா இல்லன்னு புஷ்பா தான் நல்லா செய்யறாங்க. புஷ்பா சமையல சாப்பிட்டு சாப்பிட்டு என் நாக்கு செத்து போச்சு. இன்னைக்கு தான் என் நாக்குக்கு உயிர் வந்துச்சு. நான் அப்படி சொல்லல. விடாதீங்க சிஸ்டர். ஆபீஸ்லயும் இப்படிதான் உங்க சமையல தான் கிண்டல் பண்ணிட்டு இருப்பான். டேய், இவ சும்மாவே என்ன ஒரு வழி பண்ணிடுவா. இப்போ நீ வேற ஏத்தி விடாத. சரி சரி, இத்து போன சாப்பாட கேப்பல, அப்ப வச்சுக்கிறேன். அது புஷ்பா, அவன் பேச்செல்லாம் நம்பாத, அவன் சும்மா சொல்றான். விஸ்வா பேச்செல்லாம் கண்டுக்காத புஷ்பா. அண்ணா அப்படிலாம் எதுவும் சொன்னதில்ல. என்ன நீ? தேங்க்ஸ் சிஸ்டர். கேட்டல, நவ் கூல் டவுன். சரி விடுங்க. அப்பாடா, ஒரு வழியா சிரிச்சிட்டா. என்னடா, எல்லாம் செட் ஆயிடுச்சுல்ல? அப்புறம் என்ன பாலா, விஸ்வா கூட லைஃப் எப்படி இருக்கு? எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு போல. நீ இன்னும் அந்த சிந்து மேட்டர் மறக்கலையா? ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்டா. வீட்டில் தனியா இருக்கல, யோசனையெல்லாம் அதிகமாயிருச்சு. விஸ்வாவை ஏதோ ஒரு விஷயம் டிஸ்டர்ப் பண்ற மாதிரியே இருக்கா. அவர் கூட இருக்கும்போது ஹாப்பியா தான் இருக்காரு. ஆனா ஏதோ ஒரு புரியாத கவலைய கேரி பண்ணிட்டே இருக்காரு. அது என்ன விஷயம்னு விஸ்வாவே கேட்கலாமே. டேய், உனக்கு அன்னைக்கு சொன்னதுதான் மறுபடியும் சொல்றேன். நீ தேவையில்லாம யோசிக்கிறத நிறுத்திட்டு ஒழுங்கா சிஸ்டரை நல்லா பாத்துக்கோ. சுந்தரிக்கு தெரியாதுடா, நான் இருக்கும்போது ஹாப்பியா தான் இருக்கேன். ஆனா நான் தான் எனக்குள்ள ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்டா. பசங்கள ரொம்ப சிம்பிள் புஷ்பா. சொல்லப்போனா அவங்க ரொம்ப சென்சிட்டிவ். இந்த சொசைட்டி முன்னாடி அவங்க ஸ்ட்ராங்கா தெரியணும்னு ஆக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களோட ப்ராப்ளமா அவங்க சொல்றதுக்கு முன்னாடியே நம்மளே போய் அவங்க கிட்ட அதை பத்தி கேட்டு அவங்கள கஷ்டப்படுத்துறதை விட அவங்க சாஞ்சுக்கிறதுக்காக நம்ம தோலை கொடுத்து, டேய் நான் இருக்கேன்டா அப்படியே ஒரு வார்த்தை சொன்னா போதும். சுந்தரி என்னை ஹாப்பியா வச்சுக்க ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காடா. அது அப்போ வரைக்கும் நல்லதாண்டா இருக்கும். ஆனா அதுல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் திரும்ப அதுக்குள்ள நான் போயிடுறேன். நமக்கு வேண்டியவங்க நம்மளை விட்டு போகும்போது அந்த கவலை தீராம போனா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். சிந்து மேட்டர்லயும் பிரேக்கப் கவலை தீர்றதுக்குள்ள உனக்கு கல்யாணம் நடந்துட்டதுனால மறுபடியும் சிந்துவை பார்த்ததால அந்த தாட்ஸ் உன்னை டிஸ்டர்ப் பண்ணுது. ஒருவேளை அவர் இப்படி கஷ்டப்படுறதுக்கு காரணம் அவரோட ஃபர்ஸ்ட் லவ்வா இருந்தா ஐம் ட்ரைங் டு கெட் ஹிம் ஓவர் இட். ஆனா ஃபர்ஸ்ட் லெவல்ல இம்பாக்ட் அதிகமா தான் இருக்கும், போக போக மாறிடும். என்னோட ஃபர்ஸ்ட் லைவ் அப்போ இட் இஸ் அ பெஸ்ட் திங்னு நினைப்பேன்டா. அப்படிப்பட்டதே மிஸ் ஆயிடுச்சு. இந்த தடவையும் என்னால் ஏதாவது நடந்து இது மிஸ் ஆயிருமோன்னு பயமா இருக்குடா. ஃபர்ஸ்ட் லவ் லைஃப்ல எவ்வளவு லவ் வேணாலும் இருக்கலாம். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், வாட் எவர்.
பட் ஐ ஃபீல் எந்த காதல் நமக்கு நிம்மதியை கொடுக்குதோ அதுதான் பெஸ்ட் லவ். அண்ட் என் லவ் விஸ்வாக்கு கொடுக்க நினைக்கிறேன். சரி ஓகே, நீ உன்னோட இன்செக்யூரிட்டிஸ்ல இருந்து வெளியே வர வேணும்னா ஒரு வாட்டி சிந்து கிட்ட பேசுறியா? பின்ன எப்படி நீ இந்த லூப்ல இருந்து வெளியே வருவ? எனக்கு நம்பிக்கை இருக்கு விஸ்வா என்னைக்காவது ஒரு நாள் இதுல இருந்து வெளியே வருவாருன்னு. அதுக்காக நான் என்ன வேணா செய்ய தயாரா இருக்கேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிந்து என்கிட்ட சொன்னாடா, தட் ஷி வில் டேக் கேர் ஆஃப் மீன்னு. ஐ பிலீவ் ஹர். அதான் என்னோட ஹோப்பும் கூட. சும்மா மட்டும் இருக்கக்கூடாதுடா சாமி. ஏய், ஏதாவது புக் படிக்கலாம்ல? புக்கா? ஆ, அந்த செல்ஃப்ல கொஞ்சம் புக்ஸ் இருக்கு, வேணா ட்ரை பண்ணி பாரு. புக்ஸ் கேன் பி a very good companion, தெரியுமா? இதுவும் நல்ல ஐடியா தான். Will you stay with me, love?